அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் உண்டாக பிரார்த்தித்தவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாஸ்காஞ்சாவடி கிளையின் சார்பாக ஒரு சிறிய மெகாபோன் விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம், இந்தியாவினுடைய இந்த சுதந்திர தினத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து அரசாங்கம் இருட்டடிப்பு செய்து வரக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இந்திய விடுதலைக்காக செய்த தியாகங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தியாகிகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய மெகாபோன் விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை குறித்து ஏன் தனிப்பட்டு சொல்லப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று பார்த்தால், அரசாங்கம் கேமராவை மறைக்காம அரசாங்கம் வெளியிடக்கூடிய பாட புத்தகங்களாக இருந்தாலும், அரசாங்கத்தினுடைய இதழ்களாக இருந்தாலும், ஒவ்வொன்றிலும் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய தியாகங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய எல்லா பகுதிகளிலும், எல்லா முகங்களிலும் முஸ்லிம்களுடைய தியாக வரலாறு, இரத்தங்கள் சிந்தப்பட்டு இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய அகிம்சை வழி போராட்டமான மகாத்மா காந்தி அவர்களுடைய போராட்டமாக இருந்தால், அதில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாத ஒன்று. எல்லை காந்தி என்று காந்தி அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் காந்தி அவர்களுடைய பல்வேறு போராட்டங்களையும் மக்களுக்கு மத்தியில் முன்னெடுத்து சென்றவர்கள். அவர்களுடைய பெயர்கள் வரலாற்றில் நினைவு கூறப்படுவது கிடையாது. அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட முகமது அலி, ஷவுக்கத் அலி என்பவர்கள் காந்தியினுடைய வலது மற்றும் இடது கரங்களாக இருந்து, என்னிடத்தில் 2 சிங்கங்கள் இருக்கிறது, இந்த முகமது அலி, ஷவுக்கத் அலி என்று காந்தி அவர்களால் அடையாளம் சூட்டப்பட்டவர். காந்தி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த முஸ்லிம் சமுதாயம் மிக பெரிய அளவில் சமூகத்தில் கொண்டு செல்லக்கூடிய சமூகமாக இருந்ததன் காரணமாக காந்தியடிகள் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கிறார்கள். அந்த இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட பதவிகளையும் பட்டங்களையும் படிப்புகளையும் முஸ்லிம்கள் துறந்தார்கள். அதன் வெளிப்பாடு இன்றும் முஸ்லிம் சமுதாயம் என்பது கல்வியில் பின்தங்கிய சமுதாயமாக, பட்டப்படிப்பு என்பதே முதல் தலைமுறை பட்டதாரிகள் இப்பொழுதுதான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு காந்தியடிகள் அவர்களுடைய போராட்டத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இந்தியாவினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரையா என்கிற இஸ்லாமிய பெண்தான். சாரே ஜகான் சே அச்சா என்கிற ஜனகன மன என்கிற பாடலுக்கு முன்பாக சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் இந்தியாதான் உலகத்திலேயே சிறந்த நாடு என்கிற இந்தியாவுடைய தேசிய பாடலாக கருதப்பட்டு வந்த அந்த பாடலை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்றால் பிரதமராக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒருத்தர் இருந்தால் எந்த நேரமும் அவர் கொல்லப்படலாம், எந்த நேரமும் அவர் சிறைப்படுத்தப்படலாம். எல்லா நேரத்திலையும் வெள்ளைக்காரர்களுடைய துப்பாக்கிகள் அவரை சுற்றி வளைக்கக்கூடிய நிலையில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ஆசாத் அவர்களுடைய தலைமையில் தான் இந்திய யூனியன் காங்கிரஸ் கட்சி என்பது செயல்பட்டு வந்தது. இந்திய விடுதலை போராட்டம் முடிந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பிரதமராகுவதற்கு தகுதி படைத்தவராக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த கட்சியை வழிநடத்தினார்கள். அவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார்கள்.
ஆனால் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் என்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இருந்து முஸ்லிம்களுடைய தியாகங்கள் ஓரம் கட்டப்பட்டது. ஆயுத வழி போராட்டமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய தளபதிகளில் 10 பேரில் 7 பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த வலது கையாக நேதாஜியினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஷானவாஸ் கானை பற்றி நமக்கு தெரிவது கிடையாது. நேதாஜியினுடைய ராணுவத்தை உருவாக்குவதற்கு பொருளாதாரம் இல்லாமல் அவர்கள் தவித்தார்கள். ஆயுதங்கள் வாங்க இயலவில்லை. அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குவதற்கான பெரும் பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள் முஸ்லிம்கள். ஹபீப் முகமது என்கிற பர்மாவை சார்ந்த வள்ளல் ஹபீப் முகமது அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்திற்காக அன்றைய 1 கோடி ரூபாயை, அன்றைக்கு 1 கோடி என்பது இன்றைக்கு 10,000 கோடிக்கும் மேலாக, அன்றைய 1 கோடி ரூபாயை இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குவதற்காக வழங்கினார். நமது சென்னையை சார்ந்த அமீர் ஹம்சா அவர்கள் பெரும் தங்க வைர வியாபாரியாக இருந்தவர். தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குவதற்காக வழங்கி இருந்தார்கள். ஆனால் இந்த வரலாறுகள் அனைத்தும் இருட்டடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு எதுவுமே செய்யாதவர்கள் என்பது போன்ற போலி பிம்பங்கள் உருவாக்கப்படுகிறது. கொடிகாத்த குமரனை நாம் அறிகிறோம். இந்திய தேசிய கொடியை தன் கையில் ஏந்தியதற்காக கொல்லப்பட்டார் கொடிகாத்த குமரன். ஆனால் அது போன்ற அதே காலகட்டத்தில் இன்னும் 10 முஸ்லிம்கள் கொடியை ஏந்தியதற்காக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர்கள் வரலாறுகளில் நினைவு கூறப்படுவது கிடையாது. தமிழக அளவில் வாவு சிதம்பரம் பிள்ளை, வஉசியினுடைய பெயர்கள் பல ஊர்களுக்கு, பல பகுதிகளுக்கு வைக்கப்பட்டு பல்வேறு நினைவு சின்னங்கள் அவர்களுக்காக பதியப்படுகிறது. அவருடைய தியாகத்தை நாம் கொச்சைப்படுத்தவில்லை. சிறையில் செக்கிழுத்தார், சிரமப்பட்டார், பல தியாகங்களை செய்தார். ஆனால் அந்த அவர்கள் உருவாக்கிய சுதேசி கப்பலுக்கு அவர் செயலாளராகத்தான் இருந்தார். அவர்கள் உருவாக்கிய சுதேசி கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் யார்? அதை நாம் அறிந்து கொள்வதே இல்லையே. ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்கிற ஃபக்கீர் முகமது என்பவர் தான் அன்றைய சுதேசி கப்பலுடைய தலைவராக இருந்தார். பாரதியாருடைய விடுதலை பத்திரிகையில் நமக்கென்று ஒரு கப்பல் வேண்டும், சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று வஉசி அவர்கள் தொடர்ந்து விளம்பரங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். 10 ரூபாய் கூட முழுமையாக வசூலாகவில்லை. அன்றைய காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக தனது செல்வத்தை எல்லாம் கொடுத்தவர் ஃபக்கீர் முகமது அவர்கள். அந்த ஃபக்கீர் முகமது அவர்கள் தான் அந்த கப்பலை வாங்கி அந்த கப்பலின் உரிமையாளர். கப்பலை தன்னுடைய செல்வத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தவர். அந்த கப்பல் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர். அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருந்த செயலாளராக, செக்ரட்டரியாக இருந்தவர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம் இவர்களை அறிந்து வைத்திருப்பது கிடையாது. மருது சகோதரர்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களை விட ஒரு படி மேலாக ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் கான் சாஹிப் என்கிற மருதநாயகம். அவரை பற்றி ஒரு திரைப்படம் கூட எடுக்க முடியாத அளவிற்கு நம்முடைய நாட்டுடைய முஸ்லிம்களுடைய தியாகம் வெளியில் தெரிந்துவிடக் கூடாது, மருதநாயகத்தை பற்றி யாரும் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தகவல்களை நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். வரலாற்றை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்திய சுதந்திர வரலாற்றை ஆய்வு செய்த யஷ்வந்த் சிங் என்கிற வரலாற்று ஆய்வாளர், அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது. அந்த யஷ்வந்த் சிங் பதிவு செய்கிறார், முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கைக்கு விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் புரட்சியாக இருந்த மீரட் புரட்சியை உருவாக்கியவர்கள், சிப்பாய் புரட்சியை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். மன்னர் பகதூர் ஷா என்பவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது அந்த சிப்பாய் கழகம். அதனுடைய வெளிப்பாடுதான் நாடு முழுக்க சுதந்திர தாகம் என்பது பற்றி எரிந்தது. மதுரை கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்கிறது. 19 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கெசட்ல அந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 19 பேரில் 10 பேர் முஸ்லிம்கள். இப்படி நாடு முழுக்க இந்திய சுதந்திர வரலாற்றின்
எல்லா பக்கங்களையும் முஸ்லிம்கள் செயல்படுத்தி வந்தார்கள். எனவே அந்த தலைவர்களை, அந்த தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த சுதந்திர போராட்ட நல்லாளில், சுதந்திர தின நல்லாளில் இந்த செய்திகளை நாம் பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sure. This check